சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி நடப்பு சட்டமன்ற தொடரிலேயே தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சரியான தரவுகள் இல்லாததால் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ரத்து செய்துவிட்டதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் என்றும் அதனை வலியுறுத்தி நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையை பற்றி பேசி அதற்குரிய பதில்களை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் விளக்கமளித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு போக்காமணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் நிறைவேற்றி அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் மாண்பு உறுப்பினருக்கு நினைவுபடுத்துகிறேன். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர்கள் ஏவா வேலு, சிவசங்கர் ஆகியோரும் பாமக உறுப்பினருக்கு பதிலளித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச அனுமதி மறுப்பதாக கூறி பாமக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் நியூஸ் 8 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ஜி.கே. மணி, வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தனி பிரச்சனை. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ளொதுக்கீடு இது தனி பிரச்சனை. 2 கட்டமாக தான் பார்க்கணும் நம்ம. அப்போ சரி 10.5 இன்னைக்கு குறை சொல்றாங்க. 3 ஆண்டு அரசாங்கம் இதெல்லாம் முறைப்படுத்தி கொண்டு போச்சு. அப்போ அக்கறை இல்லையா உங்களுக்கு? அப்போ கண்ணு தெரியலையா? அன்னைக்கு பண்ணீங்களே, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் போட்டீங்க. மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு ரத்து பண்ணப்ப அரசு தானே மேல்முறையீடு பண்ணிச்சு, உண்மையை உணர்ந்து தானே பண்ணிச்சு. இஸ்லாமியர்கள் மற்றும் அருந்ததியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை எதன் அடிப்படையில் மாநில அரசு வழங்கியது என்று வினவினார். கள்ளச்சாராய விற்பனையில் பெரும் புள்ளிகளுக்கு தொடர்பு உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி பாஜகவினர் ஆளுநரை சந்தித்த நிலையில் அதிமுகவினரும் இன்று சந்திக்கின்றனர். நீதி வேண்டும், நீதி வேண்டும். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் நடந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர், கள்ளச்சாராயம் விற்பது குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது முன்பே நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது என்று கூறினார். முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரிகள், ஆளுங்கட்சியிலே பலமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கள்ளச்சாராயத்தை அவர்களால் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று கோவையில் எஸ்பி வேலுமணி, ராசிபுரத்தில் தங்கமணி, மதுரையில் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த அதிமுக ஆட்சியில் தான் வனத்துறை அமைச்சராக இருந்தபோதே கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியது விமர்சனத்திற்கு உள்ளானது. கல்வராயன் மலை நம்ம சிறுமலை மாதிரி அங்கே இருக்கு. நான் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த மலைக்கு போனேன். எங்க பார்த்தாலும் அடுப்பு எரியுது. என்னடா கேட்டா சாராயம் காய்ச்சுறாங்க. என்னப்பா உங்க ஊர் எம்எல்ஏ உதயசூரியன் இருக்காரு, இதெல்லாம் பார்த்துக்க மாட்டாருன்னா அவர் தயவு இல்லாம நாங்க நடத்துவோமா? அவர் தான் எங்களுக்கு கடவுள், எல்லாம் காப்பாத்துறாரு. அதைத்தான்
இப்பொழுது சட்டமன்றத்திலே ஒவ்வொரு இடத்துல சொல்றாங்க. இதனிடையே கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி ஆளுநர் RN ரவியிடம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மனு அளித்தார். அப்போது பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துச்சாமியை பதவி நீக்கம் செய்ய முதலமைச்சரை வலியுறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் கள்ளக்குறிச்சிக்கு சென்று முதலமைச்சரும் அமைச்சர் முத்துச்சாமியும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பயம் இல்லைன்னா கனம் இல்லைன்னா சிபிஐ விசாரிச்சுட்டு போட்டும். ஏன் குற்றவாளிகளை தானே கண்டுபிடிக்க போகிறார்கள், இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட போகிறார்கள். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது இவர்களை சார்ந்தவர்களாக இருக்கும் என்பது இவர்களுக்கு தெளிவாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாஜகவை தொடர்ந்து அதிமுகவும் இன்று ஆளுநரை சந்திக்க இருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு தொடர்பு உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் முதலமைச்சர் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்றும் தெரிவித்துள்ளார். 50க்கும் அதிகமான உயிர்களை பதித்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம் அளித்தார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில்தான் மதுவிலக்கு நீக்கப்பட்டு மதுபானம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதற்கும் அவர் பதிலளித்தார். இது கூட நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, 71 தான் இந்த சாராயமே இந்த மதுக்கடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லி. அவருடைய வரலாறு என்னன்றது அந்த அம்மையார் தெரிஞ்சுக்கணும். அன்றைய கட்சியினுடைய தலைவராக தலைவர் கலைஞர் இருக்கிறார், பொதுச் செயலாளராக நாவலர் இருக்கிறார், கட்சியினுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்தார். 1938 அமுல்படுத்தப்பட்டது. 72 வரை அது தொடர்ந்து கள்ளச்சாராயம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த தீர்மானத்தில் பொதுக்குழுவிலே திமுகவினுடைய ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்கல, பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்டு எல்லா நிபுணர்களையும் கேட்டு ஒரு முடிவெடுத்து கள்ளுச்சாராய கடைகளை திறக்கலாம் என்ற முடிவெடுத்து அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவிலே முன்மொழிந்து வழிமொழிந்தவர்களில் நம்முடைய மறைந்த எம்ஜிஆர் ஒருவர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவுக்கு இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரு. நான் ஆணித்தரமாக உங்கள் மூலமாக சொல்கிறேன், பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இதனால் இந்த மெத்தனால் வந்தது. பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்தது என்று சொல்லுகிறார்கள். பத்திரிகையில் வந்தது, ஊடகங்களும் வந்தது, எல்லாரும் சொல்லுகிறார்கள். பாண்டிச்சேரியில் பிஜேபி தானே ஆட்சியில் இருந்தது. அந்த சீஃப் மினிஸ்டர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன்? அண்ணாமலை போன்றவர்கள் அவர்களது ஆட்களை காப்பாற்றவே சிபிஐ விசாரணை கேட்பதாகவும் RS பாரதி தெரிவித்தார். அண்ணாமலை உள்ள துடிப்பதற்கு என்ன காரணம்? சிபிஐனா தப்பிச்சு வச்சிடலாம். இந்தியா பூரா பார்த்துமே காலையில் இடி ரைடு போது சாயந்தரம் அவரை போய் பிஜேபி ஆதரிச்சா உடனே கேஸ் வாபஸ் ஆகுது. இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா? கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க முதலமைச்சர் செல்லவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கும் RS பாரதி விளக்கம் அளித்தார். உதயநிதி போனார், அமைச்சர்கள் போனார்கள், எல்லோரும் போயிருக்காங்க. இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு நிச்சயமாக போவார். கோடி வரல. எங்கள் தலைவர் மக்களை களத்திலே சந்தித்து பழக்கப்பட்டவர். காலையிலும் மாலையிலும் சட்டமன்றம் நடக்குது. அதுக்குரிய கான்கிரீட்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு நிச்சயமாக போக எம்டி ஹேண்டடாக போக முடியாது சார். கேட்குற கேள்விக்கு எங்கள் பதில் சொல்லணும்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்னன்றதை போனோம்ல, அதெல்லாம் செட்ரேட் பண்ணிட்டு போவார். நிச்சயமாக பயப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக போவார். கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுத்தும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மனதில் வைத்து திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் அரசியலாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார்.